என்னோட லைஃப்பில் இது நாள் வரைக்கும் இன்டர்வியூலலாம் எப்படி நான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லவா? கால் வந்துச்சு, லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க. நாளைக்கு இன்டர்வியூ இந்த டைமுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, வர சொல்லிட்டாங்க. நானும் அந்த லொக்கேஷனை போட்டு பஸ்ஸெல்லாம் 2-3 பஸ்ஸை ஏறி மாறி அங்கே போயிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வேறு அந்த கம்பெனியை ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூவும் எடுத்துட்டாங்க. இன்டர்வியூவும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இல்லைங்க எங்களுக்கு மேல் கேண்டிடேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ஃபீமேல்னு உனக்கு தெரியல, என்னோடய ப்ரொஃபைல் பார்க்கும்போது நான் ஃபீமேல்னு உனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. பட் ஓகே, நான் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இன்னொரு கம்பெனிக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் பிடெக்கா? எனக்கு பிஎஸ்சி தாங்க வேணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் எனக்கு பிடெக் வேணாம், எம்டெக் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷராக போனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக போனால் ஃப்ரெஷர் வேணுன்றாங்க, ஃபீமேலாக போனால் மேல் கேண்டிடேட் வேணுங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நாங்கள் வேணாம் உங்களுக்கு, அதுக்கு எதுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரிலாம் யார் யாரெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.